நான் வரும்போது எனக்கு நடிகனான்ற கோல் இருந்ததே ஒழிய டைரக்டர் ஆனவன்னு இல்லை. எனக்கு அந்த ஆசை போயிடுச்சு. எனக்கு டைரக்டர் மேலே ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவன் பவர் ஆஃப் ஒரு ஆள். அவங்ககிட்ட இருக்கிற பவர் 100 பேர் கட்டி மேய்க்கிற பவர். 100 பேரையும் அவன் கையில் வச்சுக்கிட்டு வேலை வாங்குவான். ஆர்டிஸ்ட் கொண்டு எல்லாரும் அவனோட சொல்லுக்குள்ள இருக்காங்களா. அப்போ எனக்கு அது ஒரு போதம் வந்துச்சு. வா, இது சூப்பராக இருக்கு. அப்புறம் படம் ஜெயிச்சு போச்சு. எனக்கு பாரதி கண்ணம்மா, பொற்காலம், தேசிய கீதம், வெற்றி கொடிவிட்டு, பாண்டவர் பூமி எல்லா படமும் ஜெயிச்சிருச்சு. கண்டினியூவாக எனக்கு 7 படம் ஓடி இருக்கு. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் பெரிய இது. அப்போ எனக்கு என்ன ஆச்சு, போதை நான் ஏன் நடிக்கணும், நான் டைரக்டரா அப்படின்ற திமிரு வந்துருச்சு. அப்பதான் தங்கர் பச்சன் சார் கேட்கிறாரு, நீ நடின்னு. நான் சொன்னேன், தங்கர் சும்மா ஒரு தங்கர், எனக்கு டைரக்ஷன் தவிர தெரியாது, நான் நடிக்க முடியாது, நீ போன்ட்டேன். ஆனா அவர் சொன்ன கதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணி. அந்த சொல்ல மறந்த கதை என்ற படம், தலைகீழ் வேதங்கள்ன்ற நாவல், அதை அவர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னை அறியாம கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கதையில சராசரியா தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாத ஒருத்தன் தேவை, எந்த முகமும் தெரியாத ஒரு தமிழ் முகம் வேணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நடிக்கிறேன்னு சொன்னேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.